இந்த சபரிமலையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா, ஐயப்பன் தன்னுடைய இறை உணர்வை உணர்ந்த மூலஸ்தானம் சொரிமுத்தன் கோயில் தான். அங்கே போய் அமைதியாக தான் இருக்கார். ஐயப்பன் கோயிலில் போய் தியானத்தில் தான் இருக்கார். அதை விட இவங்க ஐயப்பன் கோயில் போகிறத விட இந்த சொரிமுத்தன் கோயிலில் போய் நெய் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது காலச்சிறப்பு. தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ராசியினுடைய இது மாறும். ஏன்னா அந்த லக்னத்தில் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணிப்பாங்க. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய லக்னப்படி அதனுடைய அருளாசிகள் மாறிட்டே வரும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது ஐயப்பனுடைய அருளாசிகள் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் போடுறாங்க இல்லையா, இந்த போகக்கூடிய மக்களினுடைய வேவ்ஸ் இதில் இந்த தடவை அந்த கேரளா அரசு பெண்களை மேலே வரைக்கும் கொண்டு விட்டுருக்காங்க. இது பெரிய அபச்சாரத்துக்குரியது.